ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிஸ்வக் விங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் இங்கே சவுதி அரேபியாவில் தயிர் வந்து என்ன பண்ணுவோம், தயிருக்கு வந்து எங்கே வாங்குவோம், என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து தயிர் வந்து இங்கே எப்போவுமே வந்து இந்த கேங்கில் தான் வாங்குவோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து இதில் தான் வாங்கிட்டுருக்குறோம். அப்புறம் கட்டியான தயிரும் கிடைக்கும் நமக்கு இங்கே. அது வந்துட்டு ஒரு 1 kg 1/2 kg அந்த மாதிரி டப்பாவில் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். நம்ம மோர் இருக்கும்ல, மோர்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த அல்சஃபின்ற பிராண்டு மில்க் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு நம்ம உர ஊற்றி வச்சா நம்ம ஊரில் எப்படி தயிர் கிடைக்கும் அந்த மாதிரி சூப்பராகவே கிடைக்குது. பட் அல்மராய் பிராண்ட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அது வந்து இந்த அளவுக்கு நல்ல இந்த கன்சிஸ்டன்சி வரலை. இந்த அல்சஃபின்ற பிராண்டு நம்ம ஊரில் நம்ம எப்படி வெதுன்னு பால் வச்சு உர ஊற்றுறது நான் என்ன பண்ணேன்னா, இதே அல்சஃபி பிராண்டோட குட்டி தயிர் டப்பா வாங்கிட்டு வந்துட்டு சின்னதாக கிடைக்கும் 100 கிராம் அந்த மாதிரி. அது வாங்கிட்டு வந்து அதை வந்து அந்த வெது பாலில் போட்டு நல்லா ஆற்றிட்டு ஒரு 5 hours 6 hours, இப்போ சம்மர்ன்றனால 6 hours நம்ம வெளியில் வச்சா கூட போதும். இல்லைனா ஓவன் இருந்தால் நீங்கள் ஓவனுக்குள்ளே வைக்கலாம். இல்லைனா கப்போர்டு இருந்தால் கப்போர்டுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஸ்டீல் டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம். இல்லைனா கண்ணாடி டப்பாவில் கூட நல்லா மூடி வச்சாச்சுன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம டேஸ்ட்டுமே வந்து இந்த பேக்கடு இது இருக்கு இல்லைங்களா, இதை விட இது சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஊர்லலாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டுக்கு இருக்குது. சரி, இதை இங்கே இருக்கிறவங்க யாராவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா சொல்லுங்கள் எங்களுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அல்சஃபி பிராண்டோட இதில் பாலில் வந்து உர ஊற்றுனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருக்கீங்க, என்ன ரைஸ் வாங்குறீங்க நீங்கள், இந்த சோனா மசூரியில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட் மந்த் வந்து காவேரின்ற சோனா மசூரி வாங்கியிருந்தோம். அது வந்து 55 ரியால், ஓகேங்களா, வாங்கியிருந்தோம். அப்புறம் இமீடியட்டாகவே ஒரு 1 வீக் கழிச்சு நாங்கள் வெஜிடபிள் வாங்க போயிருந்தோம். அந்த டைமில் வந்து கோதாவரி பிராண்ட் ரைஸ், இதுதான் நாங்கள் வந்து 2 இயர்ஸாக வந்து இதுதான் வாங்குகிறோம். இது வந்து நல்லாயிருக்கும், நம்ம வடித்தாலுமே நல்லாயிருக்கும், நம்ம சாதம் குக்கரில் வச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 58 ரியால். நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கினது 58 ரியால். நாங்கள் ஸ்டாக் இருக்கிறப்போ சரி அதுவும் இருந்தது, சரி இது எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இனி அடுத்து போகிறப்ப இருக்குமா என்னன்னு தெரியல. இது நம்ம படித்தாலுமே நல்லாயிருக்கும், நம்ம குக்கரில் வச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து அன்மோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைஸு, இதே சோனா மசூரி ரைஸ் தான். அது வந்து நம்ம குக்கரில் வச்சாலுமே அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. ப்ளஸ் வடித்தாலுமே அது ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி போயிடுது. ரொம்ப ரைஸுமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது நல்லா இருக்குது. இது இல்லைன்னா நீங்கள் காவேரி பிராண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் இதுதான் எப்போவுமே வாங்குவோம். அப்புறமா நீங்கள் ரைஸ் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லேண்ட்மார்க்கில் தாங்க நாங்கள் எப்போவுமே வாங்குவோம். இந்த 2 விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து எடுத்தோம், சொல்லிட்டோம். அப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 1000 ரீச் ஆக போகுது. இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்குள்ள 1000 ரீச் ஆகிடுமான்னு தெரில. எங்கள் சேனலுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.